2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் சூழல் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் கூட்டணி ஆட்சி குறித்து தமிழகத்தில் புதிய அரசியல் விவாதம் உருவாகி இருக்கிறது. தொடக்கமாக தமிழக வெற்றி கழக கட்சி கூட்டணி ஆட்சி உருவாக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இதனையடுத்து அரசியல் கட்சிகள் தங்களது கூட்டணி பங்காளிகளான திமுக, அதிமுகவுடன் அமைச்சரவை பங்குக்காக அழுத்தம் கொடுத்தார்கள். இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கு எதிராக பாஜகவுடன் மீண்டும் கூட்டணி அமைக்க அதிமுக தற்போது கூட்டணி ஆட்சி மற்றும் அமைச்சரவை பங்கு என புதிய கோரிக்கையுடன் வந்துள்ளது. அதிமுக தலைமை இதனை மறுத்தாலும் பாஜக தலைமையை உருமாறாமல் உறுதியாக இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்த சர்ச்சைக்கு பதிலளித்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூட்டணி அமைப்பதில் தான் எந்த பங்கும் வகிக்கவில்லை என்றும் அதனை தொடர்ந்த பேச்சுவார்த்தைகளிலும் அவர் ஈடுபடவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்கிய பின்பே தனது பதவியை ஏற்றதாக கூறிய அண்ணாமலை, இந்த கூட்டணியை உருவாக்கியவர்கள் என்ன பேசினார்கள், எவ்வாறு அமைத்தார்கள் என்பது எனக்கு பங்கு இல்லை என எனது தலைவர் அமித்ஷா என்ன கூறுகிறாரோ அதையே தான் பின்பற்றுகிறேன். அவர் பலமுறை கூட்டணி ஆட்சி குறித்து தெளிவாக கருத்து தெரிவித்துள்ளார். தொண்டனாக நான் என் கருத்தை மாற்றிக்கொண்டு வேறு விவாதம் செய்ய முடியாது. தலைவர்கள் முடிவே கட்சியின் முடிவு என்று அவர் தெரிவித்தார். மேலும் என் தலைவர் கூறிய கருத்தை நான் ஏற்க மறுக்கிறேன் என்றால் என்னால் இந்த கட்சியில் தொண்டனாகவோ தலைவனாகவோ இருக்க முடியாது என்ற கடுமையான வரிகளிலும் அவர் தனது நிலைப்பாட்டை வலியுறுத்தியுள்ளார். அமித்ஷா ஒரு முறை மட்டுமல்ல 3 முறை அதே கருத்தை தெளிவாக கூறியுள்ளார் என்றும் அதிமுகவிற்கு வேறு நிலைப்பாடு இருந்தால் நேரில் அவரிடம் பேசலாம் என்றும் இறுதியில் பாஜக தலைமை கூறும் முடிவே கட்சிக்கான முடிவாகும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.